உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா அந்த அண்ணன் கிட்ட நகெல்லாம் எப்படி செய்யறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு அவங்க வேலையும் கெடுத்துட்டு இருக்கீங்களா? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தாமா. இந்த பொன் வேலை செய்யறவங்களா எப்படிதான் சிற்பம் செதுக்கிற மாதிரி டிசைன் பண்றாங்களோ, ஒரே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா உண்மைதான். இப்ப என்ன அதுக்கு நீங்களும் அவரோட சேர்ந்து நகை வேலையெல்லாம் செய்ய போறீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு மூளை வேணுங்க. கள்ளி, வர வர நீயும் என்ன மாதிரி காமெடியா பேசுறல்ல. இதெல்லாம் காமெடின்னு சொன்னீங்க பாருங்க. அதான் மாமா, ரொம்ப நல்ல காமெடி. ஏங்க அவங்க வேலை செஞ்சு முடிக்கட்டும், நீங்க இந்த பக்கம் வாங்க. இத வந்துடுறோமா, நீ முன்னாடி போயிட்டே இரு, நான் பின்னாடி வந்துட்டே இருக்கேன். வாங்க சீக்கிரம். ஓகே. அண்ணே போன் அடிக்குது. ஹலோ, நீங்க பேசுறது சரியா சவுண்ட் கேட்கல, சத்தமா பேசுங்க. அண்ணே இது குருமலை, இங்க சிக்னலே எடுக்காது. அந்த பக்கமா தூரமா போனீங்கன்னா சூப்பரா சிக்னல் எடுக்கும். போய் பேசிட்டு வாங்க. ஹலோ. ஹலோ சொல்லுப்பா. சரி. செஞ்சிடலாம். அப்பா, பாட்டி கொடுத்த தங்கத்தை எப்படியோ ஆசாரி கிட்ட சேர்த்தாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க 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 வாங்க. நல்லா நிதானமா பேசிட்டு இருக்கீங்களா? பேசிட்டேன். வாங்க உட்காருங்க. அண்ணா பார்த்து நிதானமா சிறப்பா செய்யுங்க தாலியா. சரிப்பா. ஆல் தி பெஸ்ட். என்ன எதுக்காக இப்ப தனியா கூட்டிட்டு வந்தீங்க? இந்தாங்க மாமா 2 கோல்டு காயின். என்ன மாப்பிள்ள இது? இப்பதானே தாலி செய்யறதுக்காக ஈஸ்வரி இந்த காயினை பத்திரக்கிட்ட கொடுத்தா, அது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? மாமா அது வேற காயின், இது வேற காயின். ஐயோ, என்ன மாப்பிள்ள குழப்பறீங்க? இது உங்க அம்மா கொடுத்த மாப்பிள்ளை வீட்டு தங்கம். எனக்கு ஒண்ணும் புரியலையே, கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்க. சாமுண்டீஸ்வரி தாலி செய்யறதுக்கு அவ பொற்கொள்ளரை வர சொல்லியிருப்பா. அவ குடுக்கற தங்கத்தை மாத்திட்டு இந்த தங்க காசை அங்க வச்சோம். போங்க போங்க. ஹலோ. இதான் மாமா நடந்தது. சூப்பர் மாப்பிள்ள, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். எங்க அம்மா எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ மாப்பிள்ள, என் தங்கச்சி பையன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா அதுவே எனக்கு போதும். ஏன் மாமா, அதுக்கு தானே நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதான் சரி, கீழே நம்ம தேட போறாங்க, வாங்க போலாம். வாங்க போவோம். தாலி செஞ்சாச்சு. சரி கடவுளே. அம்மா, இந்த தாலியை பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்கம்மா. சரிங்க. ஏங்க தாலி செஞ்சதுக்கு தட்சணையை கொடுத்துருங்க. இந்தாம்மா கொடு அம்மாட்ட. இந்தாங்க. நல்லது. அப்ப நான் வரேன். வாங்க சாரி.
சாமுண்டீஸ்வரி, ஏய் வா வா. ஏ சாமுண்டீஸ்வரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உட்காரு. ஓ, இவ யாருன்னு பாக்குறீங்களா? இவதான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேதநாயகி. பெரிய பிசினஸ் உமன். இவளை பாக்குறதே அபூர்வம். பிசினஸ் பிசினஸ்னு வெளிநாட்டுக்கு பறந்துகிட்டே இருப்பா. இவ வந்தது எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஏய் போதும், நிறுத்து. என்ன பத்தி ஓவரா சொல்லி எல்லாரையும் பயமுடுத்தாத. நான் உண்மைதானடி சொல்றேன். நீ திடீர்னு வந்தது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. நீ ரொம்ப பிஸியா இருக்கிற ஆளாச்சே. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் உனக்கு பத்திரிக்கை வச்சேன். அதுக்கே நீ வருவியா மாட்டியான்னு நான் சந்தேகமா இருந்தேன். இப்போ திடீர்னு இப்படி வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கற. சாரி சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு நான் பிசினஸ் விஷயமா லண்டன் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நீ வேற கல்யாணத்துக்கு அவசியமா வந்தாகணும்னு சொன்னியா? அதான் பொண்ணு மாப்பிளைய முன்னாடியே பார்த்து வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். அப்போ கல்யாணத்துக்கு நீ இருக்க மாட்டியா? இந்த தடவை நீ எப்படியும் கல்யாணத்துக்கு வருவேன்னு நினைச்சேன். சாரிடி, நானும் எப்படியாவது உன் டாட்டர் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. சரி, இட்ஸ் ஓகே. இப்போ நீ வந்ததே எனக்கு சந்தோஷம் தான். என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். சரி, பொண்ணு மாப்பிள்ள எங்க? இவதான் என் பொண்ணு ரேவதி. வணக்கம் ஆண்டி. வணக்கம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ரேவதி, கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இருமா, நல்லா இரு. எழுந்துருமா. உன்னோட மேரேஜ்க்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஆண்டி. ஆல் தி பெஸ்ட். சாமுண்டீஸ்வரி, பேசிக்கிட்டு இருந்ததுல மறந்துட்டேன். ரேவதிக்கு ஒரு கல்யாண கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த அம்மா உன்னோட கல்யாணத்துக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். தேங்க்ஸ் ஆண்டி. இட்ஸ் ஓகேமா. ரேவதி, ஆன்ட்டி கொடுத்த கிஃப்ட் என்னன்னு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. ஓபன் பண்ணு. ஏய் ரோஹிணி, சும்மா இருக்க மாட்டியா? சாமுண்டீஸ்வரி விடு, பொண்ணுங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, பிரிச்சு பார்க்கட்டுமே. அம்மா, அதான் ஆன்ட்டி ஓகே சொல்லிட்டாங்கல்ல. ரேவதி, நீ ஓபன் பண்ணு பார்க்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.